பாச போராட்டத்தால் அண்ணன் தங்கை உயிரிழப்பு. நிர்கதியாய் நிற்கும் ஆட்டோ டிரைவர் குடும்பம். இதற்காகவா வளர்த்தேன் கண்ணீரில் பெற்றோர். புதுக்கோட்டையை உலுக்கிய சம்பவம் நடந்தது என்ன? வணக்கம். இன்னைக்கு நம்ம முற்றிலும் வித்தியாசமான ஒரு சமூக பிரச்சனையை அணுக போகிறோம். இதுவரைக்கும் நம்ம அரசியல் பேசியிருப்போம், பல குற்ற பின்னணிகள் கொண்ட நிகழ்ச்சிகளை நம்ம தொகுத்து வழங்கியிருப்போம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அண்ணன் தங்கை பாச போராட்டத்தால் ஏற்பட்ட ஒரு பரிதாபம், அதை குறித்து நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். அதாவது அண்ணன் தங்கை பாசம் அப்படின்னாலே எல்லாருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நினைவுக்கு வருது என்னென்னா, பாசமலர் சினிமா தான் நினைவுக்கு வரும். சிவாஜி சாவித்திரி நடித்த படம். கடைசியில் அவங்க ரொம்ப அண்ணன் தங்கை பாசத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் உதாரணமாக அவங்க தான் இருக்காங்க. கடைசியில் 2 பேரும் இறந்து தான் போவாங்க. அது ஒரு சோகமான முடிவு. அப்படி ஒரு சோகமான முடிவு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நேரிட்டிருக்கு. அது அவங்க ரொம்ப வாழ வேண்டிய வயசு 16 வயசு பிள்ளைகள், 18 வயசு பையன் இப்படி இறந்துருக்காங்க. இது ஏன் நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது செல்ஃபோன் இது அறிவியல் தந்த அருங்கொடை. இது நமக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு ஆசான், ஒரு குரு, இப்படி என்ன வேணாலும் சொல்லலாம். இது அறிவியல் நமக்கு தந்திருக்குது. ஆனால் இந்த செல்ஃபோன் இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்குது. அதாவது குற்ற பின்னணிக்கும் இதுதான் காரணமாக இருக்குது. கல்வி படிக்கிறதுக்கு, நம்ம மேற்கொண்டு முன்னேறுறதுக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு, இன்னும் வேலைகளை சுலபமாக செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே செல்ஃபோன் உபயோகமாக இருக்குது. அதே நேரத்தில் இதை நம்ம தவறாக உபயோகித்தோம்னா நமக்கே அது வினையாயிரும். அதாவது இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னு சொல்லுவாங்க. 2 புறமும் கூறாக இருக்கிற ஒரு வாள் எதிரியையும் குத்தும், நம்மையும் குத்தும். அதனால் அதை சரியாக கையாளணும். அப்படி தவறாக கையாண்டதன் விளைவு இன்னைக்கு ஒரு 11ஆம் கிளாஸ் பொண்ணும் அவங்க அண்ணனும் இறந்து போயிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். புதுக்கோட்டை மாவட்டம் மண்டையூர் பக்கம் இருக்குது கீழமேடு. இந்த ஊரை சேர்ந்தவர் சித்ரகுமார். அப்புறம் அவர் ஆட்டோ டிரைவர். அவங்க ஒய்ஃபு பேர் ஜீவிதா. இந்த தம்பதியருக்கு பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க. மணிகண்டன், அவருக்கு 18 வயசு ஆகுது. ஐடிஐ முடிச்சுட்டு எலக்ட்ரீஷியனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட தங்கை, அதாவது அவங்களுக்கு இந்த தம்பதியருக்கு 2 குழந்தைகள் தான். 2வது பொண்ணு பவித்ரா அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில், கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் +1 படிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் ஒரு வாரத்தில் பொது தேர்வை அவள் எதிர்கொள்ளணும். அந்த அளவில் அவள் படிப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. 2 நாளைக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கான்னா, நைட்டு 11 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறா. அண்ணன் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாம் தூங்க நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நீ செல்ஃபோனே நோண்டிக்கிட்டு இருக்கிய, பரீட்சைக்கு என்ன படித்தா என்ன, தேர்வுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்குது அப்படின்னு கண்டிச்சிருக்கிறாரு. இதனால் அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி இருந்தால் எல்லா வீட்லேயும் வாக்குவாதங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கும். அப்படி தான் இந்த சண்டை சச்சரவுகள் முதல்ல ஆரம்பிச்சுது. ஆனால் தங்கை பெட்டில் படுத்துக்கிட்டே ஃபோனே நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறா. இதனால் அவரால் அண்ணனால் பொறுக்க முடியலை. இது என்னென்னா பாசத்தின் விளைவு தான். தங்கை நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் அண்ணன் கண்டிக்கிறாரு தங்கச்சியை. ஆனால் அவள் ஃபோன் பழையபடி வைக்கிற மாதிரி இல்லை. உடனே ஃபோனை தங்கச்சிட்ட இருந்து பிடுங்கி தரையில் வீசி உடைச்சிக்கிட்டாரு. இந்த ஃபோன் தங்கையினுடைய மேலே உள்ள பாசத்தினால தான் அவர் செஞ்சார். ஆனால் தங்கையால் அதை பொறுக்க முடியலை. நைட்டு 11 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. அண்ணன் நம்ம ஃபோனை உடைச்சிட்டானேன்னு அவளால் ஆத்திரம் அடக்க முடியலை. வீட்டை விட்டு வேகமாக ஓடி அவங்க வீடு தனியாக ஒரு விவசாய நிலத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு விவசாய கிணறு இருக்குது. துவக்கடினா அந்த கிணத்துல போய் விழுந்துட்டான். 11ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை அண்ணன் ஃபோனை உடைச்சிட்டாங்கிறதுல கிணத்துல போய் குதிச்சிட்டான். நைட்டு 11 மணி. தங்கச்சி விழுந்துட்டாளே, ஒரே தங்கச்சி, நம்மளால் விழுந்துட்டாளே அப்படின்ட்டு அண்ணங்காரன் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு விழுந்துட்டான். நேரம் என்ன, இரவு 11 மணி, 11:30 இருக்கும். 2 பேருக்கும் நீச்சல் தெரியாது. பெற்றோர் குமுறுறாங்க, அழுறாங்க, கதறாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஓடி வராங்க. ஓடி தீயணைக்கும் படைக்கு தகவல் தெரிவிக்காங்க. நைட்டு ஒரு தீயணைக்கும் படையும் தேடுறாங்க. தேடுனாங்கன்னா
ஒரு சில மணி நேர போராட்டத்துக்கு பிறகு 2 பேரும் பணமாக தான் மீட்கப்படுறாங்க. பாருங்க, அண்ணன் வந்து நியாயமான ஒரு கோரிக்கைக்காக தங்கச்சியை கண்டிச்சாரு. தங்கச்சி பொறுமை இழந்து விழுந்தா. 2 பேர் பாசத்தினால, தனக்கு நீச்சல் தெரியாதுன்னு அவன் ஒன்றும் யோசிக்க கூட இல்லை. தங்கை விழுந்துட்டாளே அப்படிங்கிற ஒரு இதில் அவனும் விழுந்தான். 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு அந்த பெற்றோர் நிர்கதியாக இருக்காங்க. 2 குழந்தைகளையும் இழந்திருக்காங்க. தினைக்கும் அவர் கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சார். ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு 2 குழந்தைகளையும் இழந்து தவிக்கிறாரு. ஆனால் பெற்றோர்கள் இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிடணும்னா, பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கணும். அதே நேரத்தில் செல்ஃபோனை எப்படி உபயோகப்படுத்தணும், எவ்வளோ நேரம் உபயோகப்படுத்தணுங்கிறத பெற்றோர்கள் கொஞ்சம் கண்டித்து வளங்க. அதனால் இப்படி சிறு வயதிலே இருந்தே நம்ம அந்த குழந்தைகளுக்கு இந்த பாடங்களை சொல்லி கொடுத்துட்டோம்னா இப்படிப்பட்ட துயர சம்பவங்கள் நடக்காது. இது உதாரணத்துக்கு தான் ஒன்று. இதே மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நிதம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் செல்ஃபோன் வந்து அறிவியல் தந்த அருங்கொடையாக இருந்தாலும் அது அழிவுக்கும் ஒழிவுக்கும் உபயோகப்படுத்துறதை பொறுத்து இருக்குது. ஸோ எல்லாரும் அதை நல்ல வழியில் பயன்படுத்துவோம். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.